என் மக்களாய் இருப்பீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் மக்களாய் இருப்பீர்கள். கடவுளுடைய மக்களாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தூய நீரினால் தெளிப்பேன், உள்ளும் புறமும் தூய்மையாவாய். நீரினால் தெளித்து தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது கடவுளுடைய மக்கள். கல்லால இதயம் எடுத்துப்பட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயம் வைக்கப்படுகின்ற பொழுது கடவுளுடைய மக்கள். உள்ளத்தில் ஆண்டவர் திருச்சட்டத்தை வைக்கின்ற பொழுது கடவுளுடைய மக்கள். இதய பலகைகளில் தன் வார்த்தைகளை எழுதுகின்ற பொழுது கடவுளுடைய மக்கள். நியமங்களை ஆண்டுடைய நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய், நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும் என்று சொன்னால் நாம் கடவுளின் பிள்ளைகள். ஆண்டுடைய புதிய உடன்படிக்கையில் இணைந்து அவரை அப்பா தந்தை அழைக்கின்ற புத்திர சுவீகார உரிமையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய மக்கள் பிள்ளைகளாக இருக்கோம். இவ்விதமான காரியங்களை நமக்குள் பெற்றுக்கொள்வோம். அந்த அனுபவத்தில் வாழ்வோம். கடவுளுடைய மக்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.